ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கை ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அநேக தேசங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். வெறும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த இளைஞன் ஒரு தேசத்தை நிர்வாகம் பண்ணும் அளவுக்கு சிறந்து விளங்குவதற்கான அந்த ஞானம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து அவனை தேசத்தின் அதிபதியாய் உயர்த்தினார். யோசேப்புனுடைய வார்த்தை இல்லாமல், அனுமதி இல்லாமல் அந்த தேசத்தில் எதுவும் ரன் ஆகாத அளவுக்கு ஆண்டவர் உயரிய அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தார். அதற்கு என்ன காரணம்? அதைத்தான் ஒவ்வொன்றாய் நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். யோசேப்பு எங்கே போனாலும் கர்த்தரும் கூட போனார். யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனாலும் கர்த்தர் அங்கேயே இருந்தார். அந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான ஐக்கியமாய் அவன் இருந்ததற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதை நாம் ஒவ்வொன்றாய் தியானித்து வருகிறோம். அதே போல நீங்களும் நானும் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால், நம்முடைய சந்ததிக்கு இந்த செய்தியை கடத்தி செல்வோமானால், நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு உயர்ந்த ஸ்தானங்களிலே தேசத்தை நிர்வாகம் பண்ணும் அளவுக்கு கட்டாயம் வருவார்கள். ஏனென்றால் நம் ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆகவே யோசேப்பின் தேவன் எனக்கும் தேவன். யோசேப்பை அன்றைக்கு அவ்வளவு ஞானம் கொடுத்து உயர்த்தியவர் என்னையும் உயர்த்துவார். இன்றைக்கும் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் நல்ல ஆலோசனைக்காரர்கள் இல்லாமல் திணறுகிறதை பார்க்கிறோம், தோல்வி அடைகிறதை பார்க்கிறோம், தப்பு செய்கிறதையும் பார்க்கிறோம். யோசேப்பை போல அதிகாரிகள் தேவை நமக்கு. அப்படி யோசேப்பை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவதற்கு யோசேப்பினுடைய முதல் சுபாவம், அவன் துன்மார்க்கத்திற்கு துணை போகாமல் இருந்தான். ரெண்டாவது, துஷ்டரையும் நேசித்தான். மூன்றாவதாக, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய ஒரு நல்ல குணம், துணிகரமான பாவத்திற்கு விலகி இருந்தான். துணிகரமான பாவம். எது துணிகரமான பாவம்? விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, இதுதான் துணிகரமான பாவங்கள். அதற்கு அவன் விலகி இருந்தான். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். அதில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று. ஆக்சுவலாக ஆங்கில இலக்கணத்தில் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு 3 வகையான வாக்கியங்களை கற்றுக் கொடுப்பார்கள் ஆங்கில ஆசிரியர்கள். இன்னை வரைக்கும் ஒரு மாணவனுக்கும் அது கரெக்டாக சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ்னால் என்ன, காம்பவுண்டுனா என்ன தெரியாது. கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுமே இதை விளக்கமாக சொல்ல அவனுக்கு புரியாது. ஆனால் சில ஷார்ட் ஃபார்ம் வச்சுருப்பாங்க. இப்படி வந்தால் இது சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே போல தான் இந்த வசனம். இந்த வசனம் அந்த அம்மாட்ட இவர் சொல்கிறாரு. யாரை பற்றி? போத்திபாருக்கும் தனக்கும் இடையே உள்ள உறவை பற்றி சொல்கிறார். ஏம்மா, நீ அவர் ஒய்ஃபு, அதனால் ஒன்றை தவிர இந்த வீட்டில் எதையுமே எஜமானி எனக்கு விலக்கி வைக்கலை, என்ன வேணாலும் நான் செய்யலாம். நீ அவருடைய மனைவிங்கிறதுனால ஒன்றை தவிர வச்சுருக்க. அப்படி இருக்கும்போது நான் உன் கூட சேர்ந்து என் எஜமானுக்கு நான் துரோகம் பண்ணலாமா? அப்படி தானே பேசுகிறேன். அதானே சென்டென்ஸ், சப்ஜெக்டு எல்லாம் கரெக்டாக வரும். ஆனால் அவர் சொல்கிறாரு,
நான் இந்த பாவத்துக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இப்போ யோசேப்பினுடைய நிலைமையை பாருங்க. அவன் எப்போதும் தேவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்கிற அந்த உணர்வோடே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. சண்டே கிளாஸ் கதை ஒன்று சொல்லுவாங்க. ஆப்பிள் பழம் தமிழ்நாட்டுக்கே வராத அந்த காலகட்டத்தில் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் எப்படியோ ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்தாங்க. பசங்க முன்னாடி டேபிளில் வச்சுட்டாங்க. சண்டே கிளாஸில் ஜூனியர் பாய்ஸ் 4-5 பேர் இருக்காங்க. 6, 7, 8 படிக்கிற மாணவர்கள். அவ்வளோ பேரும் டீச்சரை பார்க்கல, எல்லாம் அந்த ஆப்பிள் பழத்தை பார்க்க. ஏன்னா எல்லாமே புக்கில் பார்த்தது, இப்போ தான் நேரில் பார்க்குறேன். பெங்களூர் தான் ஆப்பிள் கடைசியாக இந்தியாவில் கிடைக்கிற இடம் பெங்களூர். அதுக்கு இங்கே இன்னும் மார்க்கெட்டிங் வராத காலம் அது. இப்போ கிராமத்தில் கூட இருக்குது. இந்த ஆப்பிள் பழத்தையே பார்க்குறான் பசங்க. டீச்சர் சொன்னாங்க, ஏய் இங்கே கவனிடா, ஆப்பிள் பழம் உனக்கு தான். டீச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பீஸ் தருவேன். அதே மாதிரி கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு பீஸ் ஆப்பிள் வெட்டினாங்க. ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்தான். அப்போ அவனுக்கு எச்சி ஊறிக்கிட்டு இருக்கு. எப்படா இதை சாப்பிட்டு பார்க்கலாம். டீச்சர் சொன்னாங்க, எப்பா இந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து இந்த ஸ்கூல் ஃபுல்லாக போ, எங்கேயாவது மறைவான இடத்துல உட்காந்து நீ சாப்பிட்றத யாரும் பார்க்கக்கூடாது, போ. கையில் பீஸை வாங்கின வச்சுட்டா பறந்துட்டான். ஒருத்தன் ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். ஒருத்தன் பெஞ்சு கீழே போயிட்டான். ஒருத்தன் இன்னொரு பக்கத்தில் ஒருத்தன் கக்கூஸ்லேயே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். எதா இருந்தானே நமக்கு ஆப்பிள் துண்டு கிடச்சிரு. சுற்றி முத்து பார்த்தா ஒருத்தரில் எல்லாம் சாப்பிட்டான். கொஞ்சம் நேரம் ஆச்சது. ஒரு பையன் மட்டும் ஒரு பீஸ் ஆப்பிளை சாப்பிடாமல் கையில் வச்சுட்டு அழுதுகிட்டே வர்றான். ஏன்னா அவனுக்கும் ரொம்ப ஆசை. ஏன் அழுத? எல்லாரும் மறைச்சி சாப்பிட்டு வந்துட்டான், உனக்கு மட்டும் ஒளியறதுக்கு இடமே இல்லையா? இல்லை டீச்சர், நான் எங்கே ஒளிஞ்சாலும் ஏசப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டீச்சருக்கு ஒன்றும் ஓடலை. டேய், யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? எங்கள் அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏசப்பாவுடைய கண்கள் என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கு டீச்சர். நான் நட்சத்திரத்துக்குள்ளே போய் கூட்டை கட்டினாலும் சரி, பாதாளத்தில் போய் படுக்கையை போட்டாலும் சரி, அங்கேயும் ஆண்டவர் என்னை பார்க்குறார். அதனால் அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் சாப்பிட முடியல. இது சண்டே கிளாஸ் கதை தான். ஆனால் இது ஏன் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது? கிறிஸ்தவத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு சத்தியம், கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது, தட்ஸ் எனஃப். இந்த உணர்வு நமக்குள்ள இருந்தா தப்பு செய்வோமா? ஒவ்வொரு முறை தவறு செய்கிற சந்தர்ப்பம், இடம், சூழ்நிலை அமையும் பொழுது கடவுள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யோசேப்புக்கு அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் சொல்கிறாரு, தேவனுக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய அக்கிரம பாவத்தை எப்படி உன் கூட நான் செய்ய முடியும்? மேல் வஸ்திரத்தை உதறி தள்ளிட்டு ஓடிட்டான். பரவாயில்ல, அந்த அம்மா கத்தி பிளேட்டை மாற்றி போட்டு நம்மளை ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல. துணிகரமான பாவத்திற்கு விலகி இருக்கணும். அதாவது நாம் பாவத்தை தேடி போகிறது ஒன்று, பாவமே நம்மளை தேடி வந்திருக்கு இப்போ. ஏன்னா அன்னைக்கு அந்த வீட்டில் அவளையும் யோசிப்பையும் தவிர வேறு யாரும் இல்லை. யாருக்கும் தெரியாமல் 2 பேரும் நினச்சா ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் கடவுள் பார்க்கிறாரே, அவரை நான் என்ன செய்ய முடியும்? பார்க்காதீங்க ஆண்டவரே, கண்ணை மூடிக்கிடுங்கன்னா சொல்ல முடியும்? துணிகரமான பாவத்திற்கு விலகி இருந்தார். நீ கிறிஸ்தவ உலகம் இந்த சண்டே கிளாஸ் கதையில் இப்போ நான் சொன்ன அந்த காரியத்தை வாழ்க்கையில் கடைபிடிச்சாங்கன்னா கிறிஸ்தவத்தில் ஒரு தப்பு நடக்காது.
ஒரு இம்மாரல் பிரச்சனை நடக்காது, ஒரு லஞ்சம் பிரச்சனை நடக்காது. கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்க மாட்டான், மேஜைக்கு மேலேயும் வாங்க மாட்டான், மேஜைக்கு அடியும். இப்போல்லாம் பில் போட்டே வாங்கிடுவாங்க போல் இருக்கு அலுவலகங்களில். லஞ்சத்துக்குமே பில் போட்டு தந்துடுவான், அப்படி காலகட்டம். ஆனால் கிறிஸ்தவன் கடவுள் என்னையை பார்க்குறாருங்கிற அந்த ஒரு சத்தியத்தை மனசில் வச்சுருந்தான். ஆஃபீஸில் லஞ்சம் வாங்க மாட்டான், கூட வேலை பார்க்குற பெண்களை தவறாக நினைக்க மாட்டான். ஒருவேளை அவங்களே இவனை தப்பு செய்ய கூப்பிட்டா கூட இவன் போக மாட்டான். இன்றைக்கு ஆண்கள் பெண்களை விரட்டுறதை விட இள வயது பெண்கள் தான் ஆண்களை அதிகமாக விரட்டுறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது கிறிஸ்தவங்களாக இருந்தால். அது இந்த சத்தியத்தை கடைபிடிச்ச. சரி, இந்த துணிகரமான பாவத்துக்கு சில சொல்லுவாங்க, நானா தேடி போகலையா, அதா தேடி வருது, நான் தப்பு பண்ணுறேன், இது ஒரு தப்பா? இப்படி நியாயம் பேசுகிறவங்களும் இருக்காங்க நம்ம கிறிஸ்தவர்களே. ஆனால் தவறு. யோசேப்பு எப்படி இருந்தார்? வாலிப வயது, அந்நிய தேசம், இன்னொருத்தருடைய மனைவி, அந்த அம்மாவே விரும்பி கூப்பிடும்போது இவரால் எப்படி முடிஞ்சது? ஏற்று நிற்க முடிஞ்சது? ரெண்டு காரணம் தான். ஒன்று, இந்த பாலியல் பிரச்சனைங்கிறது ஒரு நாள் 2 நாளோடு போகிறது இல்லை. வாலிப வயதில் தான் வரும் கிடையாது. 80 வயதானாலும் இந்த பாலியல் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்மளை விரட்டிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ இந்த தவறுகளை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்களோ அன்னையிலிருந்து நீங்கள் சாகிற வரைக்கும் இந்த பாலியல் பிரச்சனை எப்படினாலும் உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி செய்திகளை டெலிவிஷனில் ஒளிபரப்பப்படும் போது அநேகர் ஃபோன் பண்ணுவாங்க, தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி ஜெபிப்பாங்க. அப்படி ஒருத்தர் 60 வயதுக்கு மேல் கடந்தவர், 70 வயது கிட்ட இருக்கும், ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், எனக்கு மனைவி இல்லை, சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன், நல்லா ஜெபிக்கிறேன் பிரதர், ஆனாலும் எனக்குள்ள இந்த பாலியல் எண்ணங்கள் கட்டுப்படுத்த முடியாமல் வந்துக்கிட்டே இருக்கு. நான் எந்த தப்பும் பண்ணலை ஃபிசிக்கலாக, ஆனால் மென்டலாக எனக்குள்ள தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னார். இந்த ஐயா ஃபோன் பண்ணுறாங்க, என்னை விட வயதானவர்கள். நான் சொன்னேன், இந்த பாலியல் பிரச்சனை ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை, ஆயுசு முழுசும் இருக்கும் இந்த பிரச்சனை. இதுக்கு யோசேப்பு எப்படி தப்பிச்சார்? 2 காரியம்தான். ஒன்று, நோ. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசி பாருங்க. அவள் நித்தம் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். வேலைக்கு போன அன்னையிலிருந்தே அவனுக்கு பிரச்சனை தான். ஏதோ அன்னைக்கு போத்திப்பார் வீட்டில் இல்லை, அவள் கையை பிடிச்சி இழுத்தா, அது இல்லை, அது ஃபைனல். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ வருஷம் வேலை பார்த்தா தெரில. நித்தம் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். பாலியல் பிரச்சனை அப்படித்தான், அது நித்தம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது, வஸ்திரம் வேகாமல் தன் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு நடக்க முடியுமா? யாராவது வஸ்திரம் வேகாமல் நெருப்பை கட்ட முடியுமா? விபச்சார பாவத்துக்கு அப்படி தான் போட்டிருக்கு. இங்கே யோசேப்புக்கு இந்த பிரச்சனை நித்தம் இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆம், எனக்கு அன்பானவர்களே, அவன் நோ சொன்னான். நோ, தப்பு செய்ய முடியாது. அதில் உறுதியாக இருந்தான் கடைசி வரை.
நோ சொன்னால் உறுதியாக இருந்தேன். நம்ம பையங்க முதல் நாள் நோ சொல்லிடுவாங்க, சர்ச்சு இப்போ வர பையங்க. ஏன்னா சண்டே நல்லா பிரசங்கம் பண்ணி அனுப்பிடுவோம். திங்கக்கிழமை காலேஜுக்கு போவோம், அங்கே ஒரு குரூப் ரெடியாக இருக்கும் சினிமாவுக்கு என்னை கூப்பிடுறதுக்கு. அவ்வளோ வா, நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதும்பான். இவன் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டு போயிருக்கானா, திங்கக்கிழமை நோ, என்னை விட்டுருப்பா, நான் வர முடியாது சொல்லிடுவான். ஆனால் செவ்வாய், புதன், வியாழன் அவன் நோ சொல்கிறதுல அப்படி சுதி குறைஞ்சிக்கிட்டே போகும். கடைசியில் வெள்ளிக்கிழமை கட்டடிச்சிட்டு அவன் கூட போயிடும். ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை, நோ சொன்னால் அதில் உறுதியாக இருந்தான். அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உன்னை அப்சர்வ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நீ எங்கேயும் போக முடியாது, நீ அவருடைய பிள்ளை. என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் அப்பாவாய் ஏற்றுக்கொண்டோமோ அந்த நிமிடத்திலிருந்து நாம் இந்த உலக வாழ்வு முடியும் வரை அவருடைய நேரடி பார்வையிலே நாம் இருக்கிறோம். ஒரே ஒரு வழிதான் உண்டு, நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் நோ சொல்லலை, நானா தேடி போகலை, அதாதானே வருது அப்படின்னு நினச்சி நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிங்கப்பா. நான் அறிக்கை இடுகிறேன், மனஸ்தாபப்படுகிறேன், உள்ள உடைந்து நான் அறிக்கை செய்கிறேன்ப்பா. அது ஒன்று தான் நமக்கு சொல்யூஷன். ஏன்னா இவ்வளவு நாளில் பல நேரங்களிலே தப்பு செய்திருப்போம், நோ சொல்லியிருப்போம், ஆனால் அதில் உறுதியாக நம்ம இருந்திருக்க மாட்டோம். ஆண்டவருடைய வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. யோசேப்பு ஆண்டவருடைய நேரடி பார்வையில் நான் இருக்கிறேன் என்பதை நன்றாய் உணர்ந்திருந்தார். அதுதான் தெய்வ பயம். அந்த தெய்வ பயம்தான் பொல்லாப்பை விட்டு நம்மை விலக்குகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது பாவத்திற்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு ஆரம்பத்திலே நோ சொல்லுங்க. வெரி பிகினிங், ஆரம்பத்திலே நோ சொல்லிடுங்க, கடைசி வரை அதில் உறுதியாக இருங்க. நோன்னா நோ தான், நோ எஸ், ரெண்டுக்கு இடையில் ஒரு காலம் கிடையாது. ஒன்று ரெட் சிக்னல் ஸ்டாப், அடுத்து க்ரீன் சிக்னல் கோ. இந்த ரெண்டுக்கு இடையில் எல்லோ வச்சான் பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம். ஆண்டவர் உலகத்துக்கு கொடுத்த சிக்னல் ரெண்டே ரெண்டு சிக்னல், ஊரியும் தும்மியும். யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு தாவீது ஏபோத்தை அணிஞ்சிட்டு போய் கேட்பார். அப்போ அந்த ஏபோத்தில் ஊரிங்கிற கல் அதில் லைட் அடித்தா போன்னு அர்த்தம், தும்மியும் அது ரெட் கலர், அதில் லைட் அடித்தா போகாதன்னு அர்த்தம். க்ரீன் அண்ட் ரெட்டு, இந்த ரெண்டு சிக்னல் கடவுள் உலகத்துக்கு கொடுத்த சிக்னல். நம்ம அறிவாளிகள் இந்த ரெண்டுக்கு இடையில் எல்லோ கொண்டு வச்சான் பாருங்க. இன்னைக்கு எப்படி இடம் தான் பரிசுத்தம், பாவம், அசுத்தம், ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானது. நான் இதையும் கையில் வச்சுக்கிடுவேன், அதையும் கையில் வச்சுக்கிடுவேன். அதான் ரெண்டு எஜமான் குந்தி குந்தி நடக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று. ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும்.
உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். எத்தனை நேரங்களில் தப்பு பண்ணிட்டு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டியிருக்கோம் மனசில். ஆமாம், நானாவா தப்பு பண்ணேன், அதாதானே வந்துச்சு, இப்படி பல சாக்கு போக்கு சொல்லும். ஆனால் வேதம் அதை ஏற்றுக்கொள்ளாது. துணிகரமான பாவத்திற்கு நாம் விலகி இருக்கணும்னா நோ சொல்லணும். இந்த சொல்கிற நோவில் கடைசி வரை உறுதியாக இருக்கணும். கடைசி வரை உறுதியாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? நமக்கு நேரம் இருக்கிறது, கொஞ்சம் நேரம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உங்கள் கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவரும் வல்லவரும் இரக்கஞ்செய்வருமாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. தேவரீருடைய ஆசீர்வாதங்களினாலே அடியார்களுடைய உள்ளமும் இல்லமும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பினாலும் எங்களை அலங்கரிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வேளையிலும் குடும்ப வருவாய்க்காக ஆண்டவரே பிள்ளைகள் கஷ்டப்படுகிறதெல்லாம் பார்க்கிறப்பா. கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை எல்லா கஷ்டங்களையும் நீக்கி விலக்கி ரட்சித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.